Next one, exercise 4.3. Okay, ma? First one, observe the diagram and fill in the blanks. Observe the diagram and fill in the blanks. Diagram கொடுத்திருக்காங்க. That is ஒரு circle. அதில் line segment pass ஆயிருக்கு. Then அதுக்கு name கொடுத்திருக்காங்க. A, O, B, C. A, O and B are dash point. ஏஓபின்றது என்ன பாயிண்ட்டுன்னு கேட்குறாங்க. இப்போ கொலினியர் பாயிண்ட்டா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். என்னென்னா ஏஓபி ஏஓபி கொலினியர் பாயிண்ட்னா என்ன? ஒரே லைனில் 3 பாயிண்ட்ஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால் கொலினியர் பாயிண்ட். அப்போ ஏஓபின்றது ஒரே லைனில் 3 பாயிண்ட் பாஸ் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் கொலினியர் பாயிண்ட். ஒரே லைனில் 3 பாயிண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதை என்னன்னு சொல்கிறோம்? கொலினியர் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம். சரியா? செகண்ட் ஒன் பாருங்கள். ஏஓசி 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 இது ஒரே லைன் கிடையாது. ஒரே லைன்னா ஸ்ட்ரைட் லைனாக உள்ளது ஒரே லைன். இது என்ன கிடையாது? ஒரு லைன் கிடையாது. அப்போ ஏஓசி 3 பாயிண்ட் இருக்குது, பட் ஒரே லைனில் பாஸ் ஆகலை. ஸோ அப்போ ஏஓசி ஆர் நான் கொலினியர். என்னது? நான் கொலினியர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு பாருங்கள். ஏபி அண்ட் சி ஆர் டேஷ் பாயிண்ட். ஏபி அண்டு சி 3 பாயிண்ட் இருக்குது, பட் எதில் பாஸ் ஆகலை? ஒரே லைனில் பாஸ் ஆகலை. தட் இஸ் ஆல்சோ நான் கொலினியர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டேஷ் இஸ் எ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. இங்கே 2 லைன் இருக்குது. சரியா? தென் இதில் பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி என்ன? எது மிட் பாயிண்ட்? இதுதான் மிட் பாயிண்ட். ஓகேவா? அப்போ இதில் எதை பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்லலாம்? ஓ இஸ் எ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. ஓகேவா? தென் ஓ ஓ இஸ் ஏ, இது 0 கிடையாது. ஓ ஓ இஸ் எ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. மிட் பாயிண்ட்டை தான் என்னன்னு சொல்கிறோம்? பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ட்ரா எனி லைன் அண்ட் மார்க் எனி 3 பாயிண்ட் that are collinear. ஏதோ ஒரு லைனை ட்ரா பண்ணோம். ட்ரா எனி லைன் அண்ட் மார்க் 3 பாயிண்ட்ஸ் that are collinear. ஏதோ ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். அதில் எத்தனை பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண போகிறேன்? 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண போகிறேன். பட் அது என்னவா இருக்கணும்? கொலினியராக இருக்கணும். ஓகே, கொலினியராக இருக்கணும். நமக்கு என்ன கண்டிஷன்? ஒரே லைனில் எத்தனை பாயிண்ட்ஸ் பாஸ் ஆகணும்? இப்போ எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்கணும். அப்போ தான் அது கொலினியர். இங்கே 3 பாயிண்ட்ஸும் மார்க் பண்ணணும். பட் என்னவா இருக்கணும் அப்படின்னா கொலினியராக இருக்கணும். ஸோ லைன் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்? ஏ பி சி 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ண சொன்னாங்க. ஏபிசின்னு 3 பாயிண்ட் மார்க் பண்ணிட்டேன். தட் ஆர் கொலினியராக இருக்கணும். ஸோ ஒரே லைனில் 3 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டேன். அப்போ ஒரே லைனில் 3 பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா தட் ஆஸ் கொலினியர் பாயிண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ட்ரா எனி லைன் அண்ட் மார்க் எனி 4 பாயிண்ட் that are not collinear. ஏதோ ஒரு லைன் ட்ரா பண்ணணும். எத்தனை பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும்? 4 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். பட் என்னவா இருக்கக்கூடாது? கொலினியராக இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ கொலினியராக இருக்கக்கூடாதுன்னா ஒரே லைனில் நீ எத்தனை பாயிண்ட்ஸ் வைக்கக்கூடாது? 3 பாயிண்ட்ஸ் வைக்கக்கூடாது. 3 பாயிண்ட்ஸ் ஒரே லைனில் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும்? கொலினியராக மாறிடும். 4 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும், பட் கொலினியராக இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போது ஏ பி, இப்போ சின்றதை நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன் லைனில் அப்படின்னா அது கொலினியராக மாறிடும். சரியா? பட் என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா நாட் கொலினியர், கொலினியராக இருக்கக்கூடாது. அப்போது டாட்டா சி டி. ஓகேவா? ஏதோ ட்ரா எனி லைன் ட்ரா பண்ணிட்டேன். 4 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். ஸோ 4 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியாச்சு. தே ஆர் நாட் கொலினியர், கொலினியராக இருக்கக்கூடாது. கொலினியர்னால் 3 பாயிண்ட்ஸ் ஒரே லைனில் இருந்தால் கொலினியர். இங்கே 2 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ நாட் கொலினியர். ஓகே, நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்கள். ட்ரா எனி 3 லைன் டு ஹாவ் எ பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதோ ஒரு 3 லைன் ட்ரா பண்ணணும். ஹாவ் எ
பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி வர மாதிரி ட்ரா பண்ணணும். சரியா? 1 2 3 நேம் கொடுத்துக்கிறேன். இந்த லைனுக்கு L1, இந்த லைனுக்கு L2, இந்த லைனுக்கு L3ன்னு கொடுத்துட்டேன். ஏதோ 3 லைன் ட்ரா பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 லைனும் மீட் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சிக்கு நேம் என்ன கொடுத்துருக்கேன்? ஓன்றது கொடுத்துருக்கேன். நீ என்ன ஆல்ஃபபெட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இந்த இடத்துல ஓ ஈஸியாக பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், 5th sum. Draw any 3 line that are not concurrent. 3 line நீ ட்ரா பண்ணணும். பட் என்னவா இருக்கக்கூடாது? கன்கரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். எத்தனை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரியா? ஏதோ 3 லைன் ட்ரா பண்ணணும். பட் என்ன இருக்கக்கூடாது? கன்கரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, கன்கரண்ட்டாக இருக்கணும்னா என்ன மீனிங்? 3 லைன் 3 or more line intersect at a point. ஒரே பாயிண்டில் 3 or more line intersect ஆச்சுன்னா that is concurrent. இங்கே என்னோட கண்டிஷன் என்ன? 3 லைன் ட்ரா பண்ணணும். பட் என்னவா இருக்கக்கூடாது? கன்கரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே, நான் கன்கரண்ட் அப்படின்னா 1 2 3 இது கன்கரண்ட். இந்த 3 லைனும் ஒரே மிட் பாயிண்டில் மீட் ஆகுது. சரியா? சேம் பாயிண்ட் மூலயமா தான் 3 லைனும் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இது கன்கரண்ட். இதே மாதிரி 3 லைன் தான் ட்ரா பண்ணணும். பட் என்னவா இருக்கக்கூடாது? கன்கரண்ட்டாக இருக்கக்கூடாது. ட்ரா பண்ணியிருக்கேன் பாரு. 1 2 3 ஒவ்வொரு லைனுக்கும் நேம் கொடுத்துக்கிட்டேன். L1 L2 L3. சரியா? அப்போ இவங்க சொன்ன கண்டிஷனுக்கு 3 லைன் நான் ட்ரா பண்ணிட்டேன். 1 2 3ன்ற லைன். பட் இது என்ன கிடையாது? கன்கரண்ட் கிடையாது. ஏன் கன்கரண்ட் கிடையாது? ஒரே பாயிண்டில் 3 லைனும் மீட் பண்ணிக்கல. சரியா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். 1 2 இந்த 2 லைனும் மீட் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட் இது. அதே மாதிரி இந்த 2 லைனும் மீட் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட் இது. அப்போ நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 2. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாரு. இங்கேயும் 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். 1 2 3. ஓகேவா? 3 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். பட் என்ன கிடையாது? கன்கரண்ட் கிடையாது. ஏன் கன்கரண்ட் கிடையாது? 3 லைனும் ஒரே பாயிண்டில் மீட் பண்ணிக்கல. ஸோ இது கன்கரண்ட் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடி. தென் இந்த லைனும் மீட் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட். ஓகே, தென் இந்த லைனும் மீட் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட். ஓகே, இந்த லைனும் மீட் பண்ணிக்கக்கூடிய பாயிண்ட். அப்போ how many point of intersection? 3 point of intersection. Is it clear? இப்படி தான் ட்ரா பண்ணுமானா இல்லை. உனக்கு எப்படிலாம் ட்ரா பண்ண முடியுதோ ட்ரா பண்ணலாம். பட் அது என்னவா இருக்கக்கூடாது? 3 லைனாக இருக்கணும். பட் கன்கரண்ட்டாக இருக்கக்கூடாது. ஓகே.